எப்படி இருக்கீங்க? பல வருஷங்களுக்கு முன்னாடி என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தேன். அவங்க என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க. அவங்களோடது ஒரு பெரிய குடும்பம். 7 மகள்கள், 1 மகன் இருந்தாங்க. டைனிங் டேபிள் அதுக்கேத்த மாதிரி 10 சீட்டு போட்டிருக்கும். ஆனா, அந்த டைனிங் ரூம்ல ஒரே ஒரு சீலிங் ஃபேன் தான் இருக்கும். அது ஒரு ஓரத்துல இருக்கும். அந்த பக்கம் உட்காரவங்களுக்கு மட்டும் தான் காத்து வரும். நான் அந்த பக்கமா போய் உட்கார்ந்தேன். உடனே ஒரு அக்கா வந்து, "நீ சேர் மாறி உட்காந்துக்கோ. அந்த சேர்ல தம்பி தான் உட்காருவான்" அப்படின்னு சொன்னாங்க. அம்மா எப்பவும் தம்பி தான் அங்க உட்காரணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவனுக்கு நல்ல காத்து வரும்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்தேன். "உங்களுக்கெல்லாம் வேர்க்குமேக்கா, பரவாயில்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, "எங்களுக்கு பழகிடுச்சுன்னு" சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட, "பரவாயில்லக்கா, இன்னைக்கு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். அண்ணன் வேற எங்கேயாவது உட்காந்துக்கட்டும்னு" சொல்லிட்டு அதே சேர்ல உட்காந்துக்கிட்டேன். இன்னொரு தடவை எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு வயதான பெற்றோரும் ஒரு மகனும் இருந்தாங்க. சமைச்சுக்கிட்டே அந்த அம்மா என்கிட்ட, "என் புருஷனுக்கும் என் பையனுக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்க போகிறேன். பழசு கொஞ்சம் மீந்து போச்சுமா, நம்ம 2 பேரும் அதை சாப்பிடலான்னு" சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அறிவுரை வேற சொல்ல ஆரம்பித்தாங்க. "கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் உன் கணவனை இப்படி தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொன்னாங்க. பழைய சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு ஒன்றும் புதுசில்ல. எங்கள் வீட்லேயும் சாப்பாடு வீணாக்க மாட்டோம். ஆனால் வீட்டில் இருக்கிற 4 பேருமே அந்த பழசை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனாலும் இவங்க கிட்ட, "பழசெல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லைங்க. அதனால நானும் புதுசாகவே சாப்பிட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டேன். பெண்களுக்கு சம உரிமைன்னு பேசுகிறோம். ஆனால் இன்னும் பல வீடுகளில் ஆண்களை மட்டுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. பெண்களே பெண்களுக்கு எதிராக இருக்காங்க. காலம் மாற வேண்டும். அம்மாக்கள் எல்லாம் மகன்களை கவனிச்சுக்கிற மாதிரியே மகள்களையும் கவனிச்சுக்கணும். ஆனால் எல்லாரோட மைண்ட் செட்டையும் மாற்றுறது என்னோட வேலை கிடையாது. உங்களை சமமாக மதிக்க போராடுங்கன்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அது ஒவ்வொருத்தரோடைய விருப்பம். உங்களை சமமாக மதிக்கணும்னா நீங்களே எழுந்து நில்லுங்கள். அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.